வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன கர்மம் இது என்ன பண்ணால் ஒரு இடத்துல நடந்துருது. அவங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ஒருத்தருக்கு பையன் இருக்குது, பொண்ணு 2 கலந்துருக்கோம். இந்த அம்மாவுக்கு மட்டும் 3 பொண்ணு. அது என்ன பண்ணுவாங்க, எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்தெல்லாம் ஒன்று பேசினா எல்லாம் சேர்ந்து தானே பேசுவாங்க. அப்போலாம் வந்து என்ன பண்ணாங்க, இது மாதிரி அவள் பேர் 3 பொண்ணு பற்றி வச்சுக்கிறா. அவள் எல்லாத்துக்கு வந்து பழகி போகிறாங்க. பையன் இருந்தால் தானே அவள் வாரிசுன்னு ஒன்று இருந்தால் தானே அது வந்து காப்பாற்றும். இந்த பொண்ணுங்களை வச்சு என்ன பண்ணுவான், எப்படி கரை சேர்த்துவா அப்படின்னுவோம். அவங்களுக்கு வந்து எதுவும் தொழில் தெரியாத போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஏன்டி அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படுற, பசங்க வளர எல்லாம் நீ நல்லாவே இருப்ப அப்படின்னு வந்து இன்னொருத்தர் சொல்லுவார். அவள் எல்லாத்தையும் நினச்சின்னு எப்போ பாரு கவலைப்பட்டுன்னே இருப்பாள். அப்போது ஒரு பெரிய அம்மா வருவாங்க. அந்த ஊருக்கு ஏதாச்சுமா வந்தாங்க. வந்த உடனே சொல்லுவாள், என்ன இது மாதிரி பேசுகிறாங்க, நான் என்னம்மா செய்யணும்னு. ஒன்றும் வேணாம், நான் ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறேன், அதை கற்றுக்கோ, என்ன அதை வச்சு நீ எல்லாம் செய்யலாம், எது ஒன்றாலும் அப்படின்னு. அது இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க, ஜாயின் ஃபேமிலியில் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களும் கிண்டல் பண்ணின்னு இது பண்ணின்னு இவங்க என்னத்தை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்கன்னு ஒவ்வொரு நாளும் இது சொல்லும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அது எதையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு, இறைவா எனக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு நீ தான் வழிகாட்டணும். கோயிலெலாம் போவாங்க. கோயில் போயிட்டு வேண்டின்னு வருவாங்க, எனக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடு, நான் இதுலேருந்து எல்லாத்துக்கும் பசங்களை கரையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி செய்யும்போது என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஒரு தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. கிராமத்திலலாம் கற்றுக் கொடுப்பாங்க, ஏன்னா சுட்டு விற்கிறதுக்கு தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா அது மாதிரி செஞ்சு பக்கத்தில் எல்லாத்துக்கும் எத்துமையெல்லாம் கொடுத்து அதில் கொஞ்சம் வளர்ச்சி வந்தது. என்ன பண்ணாங்க, பசங்களை படிக்க வச்சிட்டாங்க. படிக்க வச்சுட்டு உடனே இவங்க இதில் கொஞ்சம் நல்ல லாபம் வந்தது இல்லை. லாபம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் பண்ணிடுறாங்க. 3 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட உடனே இப்போ அவங்க யார், ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தவங்க, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் எவ்வளோ மட்டம் தட்டினாங்களோ அப்போவும் அப்படியே என்னாச்சு, ஏர்மராசி எப்படி கல்யாணம் பண்ணுறா, எப்படி இது பண்ணுறா, எவ்வளோ செலவாகும், 3 பொண்ணுவோம், இப்படியே தான் எல்லோரும் சொல்லுவாங்க. சொல்லும்போது இவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தான் வேலை உண்டு, தான் அந்த ஒரு நேர்மையாக இருந்தாங்க. அந்த நேர்மைக்கு தான் என்ன பண்ணால் இறைவன் 3 பேருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடைச்சாங்க. இப்போ அவனுக்கு பையன் இல்லாத குறை நீங்கின மாதிரி எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் இதை வந்து பேசியிருந்தாங்களா, இவளை பற்றி குறை சொன்னது எதிரிலையாகட்டும் ஜாயிண்ட்லையாகட்டும் எல்லாமே. இப்போ அவங்க பசங்களாம் அவங்கள கவனிக்கலை. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து உங்களெல்லாம் நீட்டினேன் எப்படின்ட்டு கிண்டல் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த விளைவு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. அதை வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க. இது மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்க வந்து எதையும் எதிர்பார்த்து அவங்க பேசுகிறாங்கன்னு கவலைப்பட்டு இல்லை. அவள் தொழிலில் நேர்மையாக இருந்தாள். அந்த ஒன்று இதுதான் இறைவன் வந்து இது பண்ண. ஆனால் இவங்க சொன்னது இவளோட பதிவு சொன்னாங்களா, சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா, அதெல்லாம் இவனுக்கு சேர்ந்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புனால பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் இவங்க உருவில் வந்து தினமும் சொல்லி அந்த பதிவை இவங்க ஏற்று இப்போ அவங்க நல்லாகிறாங்க. அதே வார்த்தை சொன்னாங்க பாரு, உனக்கு புள்ள இல்லை, உனக்கு யார் காப்பாற்றுவாங்கன்னு. இப்போ அவங்கள காப்பாற்ற புள்ள இருந்தோம், காப்பாற்றலை. இப்போ யார்கிட்ட போய் அவங்க சொல்ல முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து இன்றைக்கி நல்லாகிறோன்னு வாழ்க்கையில் எதையும் மற்றவங்கள வந்து தப்பான எண்ணம் பேசாதீங்க. ஏன்னா அவங்க பிறந்த வேலை பசங்க அந்த வந்து இப்போ 3 பசங்களும் நல்லா வேலை செய்து நல்ல மாப்பிள்ளையை கிடச்சிக்கிறான்னா அது எப்படிங்க? அவள் அண்ணனே கவலைப்பட்டு எந்த வேலையும் கற்றுக்காது எதுவும் செய்யாது இருந்தால் இன்றைக்கி அவரை முடிஞ்சிருக்குமா? இப்போ இதுக்கு காரணம் யார்? இவங்கெல்லாம் ஏற்றுக்கணும் ஒரு கர்மா தான். ஆனால் புரிஞ்சு கூட இன்னும் அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், இனி நீ கிண்டல் பண்ணால் கூட உன்னை தாக்காது, இது எவ்வளோ நாள் நல்லா ஆயிடுச்சு இல்லை, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சொன்னவங்களுக்கு தான் ஏற்கும். ஏன்னா நீ அவங்க விஷயம் தலையில்லை, அவங்க வீணாக வந்து உன் விஷயத்தில் தலையிட்டு அவங்க இது பண்ணாங்க. பிரபஞ்சம் அவங்களும் உங்களுக்கு கர்மா ஏற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. அதனால் இனி நீ இது நீ யாரை பற்றியும் பேசலை பாரு,
யாரை பற்றியும் குறை சொன்னது இல்லை. உன்னோட வாழ்க்கை என்னவோ அதை நீ நடத்தியிருந்த. அதனால தான் பிரபஞ்சம் உனக்கு ஒரு நல்ல இது கொடுத்தது. இப்போ பார்த்துங்க, இவங்க எவ்வளோ வந்து கர்மாவில் இருந்துக்குது, செஞ்சத கர்மாவில் எந்த பிரிவிலே பண்ணது, முன்னோர் பண்ணது எல்லாம் சேர்த்து வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி இப்போ ஓரளவுக்கு வயசாகிடுச்சு. இப்போ அவங்க ஃப்ரீயாகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத மாப்பிள்ளைங்க அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. இது தாங்க ஒரு கர்மான்றது. நம்ம வாயில் சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் கர்மா தான். தீயது சொன்னால் தீய கர்மா, நல்லது சொல்லுங்கள் நல்ல கர்மா உங்களுக்கும் வந்து சேரும். அதுவே நீங்கள் யாராவது என்ன சொல்லிடுங்கண்ணா, பரவாயில்ல பொண்ணு தானே பரவாயில்ல, அதுவும் இன்னும் பின்னால் நல்லா காப்பாற்றும், நீ ஏன் அதுக்கெல்லாம் கவலைப்படுறேன்னு யார் வாயிலாவது ஒருத்தர் வாயிலாவது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களா? சொல்லலையே. எல்லாம் கிண்டல் பண்ணவும் இது பண்ண தான் வராங்களே தவிர மனசு புரிஞ்சுக்க இது இல்லை. அதுதான் சொல்கிறேன். எல்லாருமே இப்போ எல்லாமே புரிதல் வந்துடுச்சு இல்லை. இனியாவது மற்றவங்களை பற்றி பேசுகிறத முடிஞ்ச வரையில் நிறுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.